பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்புக்குரிய ஒரு வார்த்தையை தான் பார்க்க போகிறோம். குர்ஆனில் சில இடங்களில் இந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப வந்திருக்குது. அதுலேயும் பக்ரா சூறாலேயே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை. இதை சொல்பவர்களுக்கு அல்லாஹ் நிரப்பமாக எதை தேவையோ அதை அறிந்து கொடுக்கக்கூடியவனாக இருக்கான். அதுதான் ரொம்ப முக்கியம். எது தேவையோ அதை அறிந்து கொடுப்பான், இன்னும் அதை நிரப்பமாக கொடுப்பான். நமக்கு சில நேரங்களில் நிறைய விஷயங்கள் இருக்கும், ஆனால் அது எல்லாமே நமக்கு தேவையா இருக்குமான்னு பார்த்தா கிடையாது. ஆனால் நமக்கு தேவையான சில விஷயங்கள் இருக்கும், அது நம்ம லைஃப்ல கிடைச்சிருக்காது. அதுக்காக நம்ம காத்திருப்போம், எதிர்பார்த்திருப்போம், வெறுத்தே போயிடும். இதுக்காக காத்து 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 வெறுத்தே போயிடும். நமக்கு 1000 உறவுகள் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு சிறந்த கணவர், ஒரு சிறந்த குழந்தை பாக்கியம், சிறந்த தாய் தந்தையர் அமையறது தான் ரொம்ப முக்கியம். ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ உறவுகள் இருப்பாங்க, ஆனால் இவங்கெல்லாம் சரியா அமைஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, எனக்கு இத்தனை உறவு அமைஞ்சதுக்கு பதில் இந்த உறவுகள் சரியா அமைஞ்சிருக்கலாமே அப்படின்னு வருத்தம் இருக்கும். அதே மாதிரி எத்தனையோ வாய்ப்புகள் வாழ்க்கையில கிடைச்சிருக்கோ, அதெல்லாம் அவங்களுக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது. ஆனா ஒரு நல்ல வேலை, நல்ல வருமானம் அப்படிங்கக்கூடிய வாய்ப்பை எதிர்பார்த்திருப்பாங்க, அந்த வாய்ப்பு அவங்களுக்கு அமையாம இருந்திருக்கும். இந்த மாதிரி நம்மள்ட்ட எத்தனை இருந்தாலும் நமக்கு சில விஷயங்கள் சில நேரத்துல வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய தேவைகள்ல ஒன்னாவது. அது அல்லாஹ் அறிஞ்சு நம்ம கொடுக்கணும், அதை இன்னும் விசாலமா கொடுக்கணும். சிலருக்கு கிடைக்கும், அது விசாலமா இருக்காது. அதாவது ஒரு வீடு இருக்கும், ஆனா பாத்தீங்கன்னா ஒரு தேவையான அளவுக்கு சௌரியமான வீடா இருக்காது. ஒரு வருமானம் இருக்கும், ஆனா போதுமான வருமானமாக இருக்காது. பிறர்கிட்ட கையேந்திர நிலைமை வந்துடும், கடன் வந்துடும், அடமானம் வந்துடும். நானும் வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன், என்ன மாசம் 20,000 ரூபாய் வருது, அது வாடகைக்கும் சாப்பாட்டுக்குமே போயிருது. அதுக்கப்புறம் எங்கிருந்து நான் தேவைக்கெல்லாம் நானே செலவு பண்றது, கடனுக்கு தான் போக வேண்டிய நிலைமை இருக்குன்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க. அப்ப விசாலமான வருமானம் இல்லாதது பல பிரச்சனையாக இருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களுக்கு இதை ஓதுங்க, அல்லாஹ் விசாலமாகவும் அறிந்தவனாகவும் உங்களுக்கு கொடுப்பான். அந்த துவா தான் பாத்தீங்கன்னா, இது துவான்னு சொல்ல முடியாது, ஆயத்துன்னு சொல்லலாம், இல்ல திக்ருன்னு சொல்லலாம். இன்னல்லாக வாசிஉன் அலீம். அல்லாஹு விசாலமானவனாகவும் நன்கு அறிந்தவனாகவும் இருக்கான். அப்ப அல்லாஹ் உங்களுக்கு வேணுங்கிறது ஏதோ அதை அறிந்து அதை இன்னும் விசாலமாக கொடுப்பான். அப்போ உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே அல்லாஹ் பார்ப்பான். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில இப்ப என்ன இருக்குது, இனிமேல் அவனுக்கு என்ன தேவை, அவன் எதை கேட்டுட்டு இருக்கான், அவனுக்குன்ட்டு பார்க்கும்போது வசதியை கேட்கறானா, அந்த வசதியை நம்ம ஏற்படுத்துவோம். அந்த வசதியை எப்படி ஏற்படுத்தலாம், அதற்கான வழிகளை நம்ம திறந்து விடுவோம். வேலை வாய்ப்புகளை கொடுப்போம், வருமானத்தை கொடுப்போம், அதற்கான அறிவை கொடுப்போம், அதற்கான சௌரியங்களை ஏற்படுத்துவோம். அதுக்கு பிறகு அதுல அவனுக்கு ஒரு வசதியை, உயர்ந்த வசதியை நம்ம கொடுப்போம்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்ணுவான், தேர்ந்தெடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுவான்னா விசாலமான செல்வத்தை கொடுப்பான், விசாலமான வாழ்வாதாரத்தை கொடுப்பான், விசாலமான உறவுகளை கொடுப்பான், நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுப்பான். உங்களுடைய ஆசைகள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை என்ன பண்ணுவான், அல்லாஹ்வே பொறுப்பேற்று உங்களுக்கு கொடுப்பான். ஏன்னா அவன் தான் சொல்றான் குர்ஆன்ல, இந்த ஒரு திக்ரு வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆயத்துல முன்னாடி என்ன வரும்னா, அவன் தான் மேற்குக்கும் கிழக்குக்கும் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அல்லாஹ் தான் இந்த உலகத்தையே படைச்சிருக்கான், அல்லாஹுக்கு இந்த கிழக்கும் சொந்தம் மேற்கும் சொந்தம். அப்ப சூரியன் மறையிறது, சூரியன் அஸ்தமனம் மாறுது, எல்லாமே இந்த உலகமுமே என்னவா இருக்கு, அவன் கையில இருக்குங்கும் போது இதுல ஒரு விஷயத்த செய்யறது அப்படிங்கிறது அவனுக்கு ரொம்ப இலகுவா இருக்கும். நமக்கு இந்த உலகத்துல ஏதாவது ஒரு விஷயத்த செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஏன்னா இந்த உலகம் நம்ம கையில இல்ல, அல்லாஹுடைய கையில இருக்கு. அப்ப மேற்குக்கும் கிழக்குக்கும் சொந்தக்காரனான அல்லாஹு நமக்கு விசாலமானதையும் அறிவுள்ளவனாகவும் இருக்கான். அவன் அதை நமக்கு நன்கறிந்து கொடுப்பான். இதை 99 முறை ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். எப்போ முடியுமோ அப்போ ஓதுங்க. தொழுகை இல்லாட்டினாலும் ஒழு இல்லாட்டினாலும் கூட சரி, நீங்க ஓதிக்கலாம். ஒரே அமர்வுல ஓத முடியாட்டினா கூட பிரிச்சு ஓதிக்கலாம். ஏன்னா சில டைம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரே அமர்வுல ஓத முடியாம போகலாம். அப்படி இருக்கும்போது கூட நீங்க என்ன பண்ணலாம், பிரிச்சு ஓதலாம். நிச்சயமாக இது துவா ஏற்கப்படக்கூடிய நாளா இருக்கு. இந்த நாட்கள்ல ஓதும் போது உங்களுக்கு இன்னும் அதிக நன்மை கிடைக்கும். அல்லாஹ்வே போதுமானவன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாருக்காக நான் தொடர்ந்து துவா செய்து கொண்டுதான் வரேன். அல்லாஹ் உங்களுக்கு விசாலமானதாகவும் நன்கு அறிந்து உங்களுக்கு தேவையானதை கொடுப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். உங்க துவால என்னையும் சேர்த்துக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம பயன் தரக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து தொகுத்து கொடுத்துட்டு வரோம். நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் இருக்கு, ஒரு ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.